फिर से एक बार यीशु की बड़ी वरदान से सभी को बधाई देती हूँ। नीति के वचन 28 और 25 पीछे की बात पढ़ना है। यहोवा की भरोसा रखता है जो हरियाली होंगे, जो यहोवा की भरोसा रखता है। हालेलुया। सभी लोग जानते हुए वचन है। जो भरोसा रखना क्या है अब थोड़े देखेंगे। जो आत्मा जब हमें सहायता करेंगे, हमारे बुद्धि कम है। அன்னைக்கு ஆண்டவர் நிறைய அதிசயம் செய்தார், அற்புதம் செஞ்சாங்க, பாதை கொடுத்தாங்க இஸ்ரவேலுக்கு। जो मिस्र देश के लिए जो बहुत तरह से जो हानि पहुंची है, அதெல்லாம் கடந்து எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவங்க நம்பவே இல்லை கானான் தேசத்துக்கு நம்ம போவோம்। वो सभी कुछ बाहर कर आते समय वे लोग भरोसा नहीं रखा है कि हम कानान देश में जाएंगे। ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்க பலன் இல்லை, उनकी परमेश्वर के वचन को विश्वास करने के लिए बल नहीं रहा। ஆண்டவர் எப்படி எகிப்தியனும் இருப்பு களவாயின்னு பைபிள் சொல்லுது। जो बाइबल कहता है कि वो मिस्र देश की जो बड़ी जगह है, கொண்டு வந்தாரே நன்றி உள்ள இருதயம் அவனுக்கு இல்லை। उस लोहे की जगह से लेकर आए करके धन्यवाद के हृदय नहीं है, எனக்கும் நமக்கும் இல்லை। हमें भी नहीं है। நம்ம என்ன காரியத்துக்கு மோசமான சூழ்நிலையிலும் நம்ம நன்றி சொன்னா அது ரட்சிப்பு கர்த்தர்। जो बुरी हालत में हम धन्यवाद करेंगे तो उद्धार परमेश्वर की है, நம்மால முடியாது, हमारे से नहीं हो सकता है। ரோமாபுரிக்கு பவுல் இல்லாதது இருக்கிறது போல, जो रोमियो की कलीसिया के लिए पौलुस लिखता कि जो नहीं है उसे है करके बुलाने वाला है। உண்மை कहाँ भी देखो तो सच्चाई नहीं है, நமக்கு உண்மை, हमारे पास भी सच्चाई नहीं है। செய்யவங்க இல்லை, जो धार्मिक करने वाला नहीं है, அநியாயமா நடந்துட்டே இருக்கு, बुराई करते ही होती है, பணத்தை திரும்பிட்டே இருக்காங்க, दूसरे के रुपये को जो खींच के लेता है, ஆனா அவங்க கொண்டு வரதில்லை। लेकिन वे लोग नहीं लेके जाते हैं। இதெல்லாம் கண்ணுக்கு மறைவாங்க। ये सभी कुछ दृष्टि में छुपे हुए हैं। நம்ம ஆண்டவரை நம்பிக்கிறோமா? तब हम परमेश्वर की भरोसा रखते हैं நம்ம क्या? எல்லாருக்கும் கானான் தேசத்தை அவர் உறுதி கொடுத்திருக்கார்। हम सभी के लिए कानान देश के लिए वो जो वाचा बांधे हैं। हालेलुया, हालेलुया, हालेलुया। யாரெல்லாம் கானான் தேசத்துக்கு போகிறோம்? कौन कौन कानान देश में जाएंगे? கானான் தேசம் இருக்கு। जो यहाँ पर भी कानान देश है। हालेलुया, हालेलुया। செட்டிலிருந்து ஆரோக்கியம் இருக்கு, उनकी पंखों तले हारोदिया है, ஆரோக்கியம் இல்ல, செழிப்பு இல்ல, हमें हारोदिया नहीं, हरियाली नहीं, कष्ट है, எல்லாமே இருந்தாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கும்। सभी देखो तो भी काफी है, लेकिन धन्यवाद करना है। சங்கீதக்காரர் 26 சொல்றாரு, भजन संगीता जो 26 कहता है, நான் துதியின் சத்தத்தை ஒழிக்க பண்ணி உங்களுடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதாக வரிப்பதற்காக। हालेलुया। கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துரிக்க பண்ணி ये यहोवा मैं स्तुति के वर्णन करूं, உங்களுடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பதற்கு। तेरे जो अद्भुत कार्यों को मैं அவரை बताऊंगा। எதுக்கு உயிரோட வச்சிருக்காரு? हमें किसके लिए में रखा है जिंदा? துதியின் சத்தத்தை உயர்த்தணும், उसकी स्तुति की आवाज को बढ़ाना நமக்கு है। எதெல்லாம் நடக்கலையோ அதுக்கான நன்றி சொல்லணும்। मैं जो कुछ नहीं हुआ उसमें धन्यवाद करता है। அப்போ அவருடைய அதிசயங்களையெல்லாம் நம்ம விவரிச்சு பார்க்கணும்। उसके अद्भुत कार्यों को हम देखना है। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। யோனா 2:9 சொல்றாரு, योना दूसरे अध्याय की 9वां वचन में कहता है, நானோ நீ परंतु मैं துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், जो स्तुति के साथ तुम्हें बलिदान चढ़ाऊंगा, நான் பண்ணின பொருத்தனை செய்வேன்। जो मैंने निर्णय किया उसे पूरी करूंगा। ரட்சிப்பு उद्धार ये गोवा की है, இது நம்ம ஆளு, ये अपना व्यक्ति நம்மளோட है, நல்லவர், हमारे से भी अच्छे है, கர்த்தருடைய வாயி। लेकिन परमेश्वर की वचन है। ஆண்டவர் எங்க போச்சோன்னாரு? परमेश्वर कहाँ जाने के लिए कहा? நினைவேக்கு போச்சோன்னாரு। निनेवे में जाने से। இவர் எங்க போறாரு? इन्होंने कहा जाता है? दर्शिश में जाता है। சேரன் பாட்டுக்கு ஒரு சேர் எடுத்து சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன்। स्तुति की बलिदान जैसे मैं तुझे எங்க இருந்து करूंगा। சொல்றாரு? कहाँ से कहता है? எங்க இருந்து சொல்றாரு? कहाँ से कहता है? ஒரு ஞாபகம் மீன் வயிற்றுல இருந்து பேசுறாரு, எப்படி இருக்கும் அது? मछली के पेट से बोलता है। கடலுக்குள்ள நம்ம கிணத்துல உள்ள எப்படி இருக்கும், அதோட மோசம்। जो हम घोड़ी में गिरेगा तो कैसे, उससे भी बहुत बुरी हालत। பாசியெல்லாம் ஒரு மூடிட்டுன்னு ஒரு
அப்படி சொல்றாரு. उसकी सहारे और से घेर लिया करके कहता है அல்லேலூயா. हालेलुया। மாயை பின்பற்றுகிறவர்கள், जो माया के पीछे होने वाले, பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை जो போக்கடிக்கிறார்கள். इस प्रकार की कार्य करने वाला अपने आने वाला अनुग्रह को खो लेता है, இவர்தான் பொய்யான மாயை பின்பற்றினாரு. जो यही तो बुरे मार्ग में जाने लगे, ஆண்டவர் சொன்னது கேட்காம இவர் வேற ஒரு தப்பல போய் அறிந்தார். परमेश्वर की बातों को ना सुनते हुए दूसरे இப்போ मार्ग में चले उணர்றாரு. गए। अभी महसूस करता है கிருபையை போக்கடிச்சிட்டாரு. अनुग्रह को में वो ढकल दिया இப்ப है, மீன் வெட்டியே விட்டாரு. अभी मछली की पेट में रहा। அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கேளுங்கன்னு அன்னைக்கு கனிமரி அம்மா சொன்னாங்க. वो क्या कहता उनके अनुसार करो करके कुंवारी मरियम ने कहा। அந்த கல்யாண வீட்டுல சொன்னாங்க. उस शादी के घर पर कहने அங்க लगे, என்ன குறைபட்டது? वहाँ पर क्या कमीराट हुआ है, ரசம் குறைபட்டது. जो दाखरस कमी हुआ है। அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, जो उस माँ जी ने कहती है, அந்த வேலை செய்யறவங்க जो काम करने वाली, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி वो செய்யுங்க. क्या कहता है उनके अनुसार करो இன்னைக்கு करके। நானும் நீங்களும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நம்ம செய்துட்டே இருக்கணும். आज मैं भी अभी उन्होंने क्या कहता है उनके अनुसार करते ही रहना है। நமக்கு கசப்புகள் வந்தா அதை எடுத்து போடணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். हमारे कड़वाहट रहेगा तो उसे निकाल फेंकना करके நம்மை प्रार्थना சுற்றிலும் करें। நானும் நீங்களும் நல்லது கிடையாது. अब मैं भी अभी अच्छी व्यक्ति नहीं है, சில சமயம் சில காரியத்தில் நமக்கு கசப்பு ஏற்படும். कुछ पल कुछ कार्य में हमारे लिए कड़वाहट அந்த होती है। கசப்புக்கு நிறைஞ்சு 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 கிருபையை விட்டு நம்ம போயிருக்கோம். उस कड़वाहट भर भर के हम अनुग्रह से हट जाएंगे। யோனாவும் நினைவு பட்டணத்தை ரொம்ப பிடிக்கல அவங்க. इस योना को निनेवे देश पसंद नहीं आया है, இஸ்ரவேலருக்கும் நினைவு பட்டணம் பக்கம் பிடிக்கவே செய்யாது. इसराइल लोगों को निनेवे देश वालों को पसंद नहीं होती है। இவருக்கால கசப்பு இருந்ததுனால தேவ செய்தி சொல்லவும் மாட்டாங்க. इनके लिए खड़वाहट था, इसलिए परमेश्वर संदेश नहीं कहा है। இவர் நம்ம போய் சொல்லுவோம், இவர் மன்னிச்சிருவாரு, அப்ப நம்ம சொன்னது சரி கிடையாதுன்னு நினைச்சாரு. मैं जाके बोलूंगा वो लोग मन फिरेंगे, तब हम बोरा बनाई करके उन्होंने सोचा அது है। நம்ம நினைவுகள். ये हमारी सोच है, நம்ம நினைவுபடி நடந்தா अपने सोच के எவ்வளவு साथ நீ சாம்பு இருக்கான்னு நமக்கு அது தெரியதில்லை. जो कितने हमारे श्राप कर नहीं पता நான் है। இவ்வளவு நாளுக்கு பிறகு நான் உணர்ந்தேன். हम इतने दिन की बात எரேமியா 17:5 சொல்லு. तेरे में 17:5 में कहता है, எடுத்து வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் தீவிரமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பெரிய பயங்கரமான வார்த்தை. कितनी भयंकर स्थान से वचन நான் है। இப்படி செய்திருக்கேன். मैं इसे करती हूँ, எந்த மனுஷனும் ஒண்ணும் செய்ய முடியாது. कोई मनुष्य कुछ नहीं कर सकता है। அப்போ இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது நீ சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவோம். ये सभी को सोच के देखे तो श्रापित व्यक्ति है। மனுஷன் கடவுளை நம்பி நம்ம கத்தார போகும்போது கடவுளை நம்பி நம்ம வீட்டை வச்சுக்கிட்டேன். मैं परमेश्वर की भरोसा रखकर कतार में जाते समय घर को रखा நிறைய है। காரியங்கள் என் வாழ்க்கையில சொல்லுவேன். वैसे बहुत कार्य मेरी जिंदगी में बोल सकता நமக்கு है, தப்பு மாதிரி தெரியல. वो गलत जैसे ஆனா नहीं लगा, வசனம் என்ன சொல்லுது? लेकिन वचन क्या कहती है, அவர் என்ன சொல்றாரு அதுபடி கேட்காம उन्होंने जो कहता है उनके अनुसार ना सुनते हुए, நம்ம மனசரையோ அல்ல நம்ம புத்தியே நம்ம இருக்கும்போது அது சாபம்னு சொல்லுது. हमारे मन हमारे बुद्धि से रहते वो श्राप बन जाती அது है, சபிக்கப்படுதல்னு சொல்லுது. वो श्राप बनती நம்ம पाएगी। நினைச்சிருக்கோம் ஏதோ பெரிய பாவம் செய்தாதான் சாபம். हम सोचेंगे कुछ बड़े पाप करेंगे तो श्राप அவருடைய है, வார்த்தையை விட்டு விலகினாலே நமக்கு சாபம். उनकी वचनों से दूर कर जाएंगे वही श्राप हो நம்ம जाती है। எல்லா காரியத்துக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோசரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த सभी बातों में प्रस्तुति और बलिदान चढ़ाकर परमेश्वर की बताना है, அதுதான் நம்ம மேல உள்ள கடமை. वही हमारे ऊपर पड़ा हुआ कर्तव्य அப்போ है। செழிப்பு எங்க வருது? हरियाली कहाँ पर आती है? கர்த்தரை நம்புகிறவர். परमेश्वर की भरोसा रखने वालों को। நிறைவேற்ற செழிப்பு இருக்குது. बहुत लोग बस हरियाली है, அது தெரியாது. वो नहीं पता है। கணவருக்கு ரொம்ப விசுவாசத்தையும் தேர்ந்தவங்களா இருக்கலாம். पति जी बहुत विश्वास में बढ़ोतरी रहेगी, யாராவது ஒருத்தர் ரொம்ப ஆண்டவர் இருந்தா அங்கே செழிமை உண்டாரு. कुछ कोई लग रहे तो वहाँ पर हरियाली होती है। இந்த சாலமோன் சொல்றார், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். सुलेमान कहता है कि परमेश्वर के भरोसा रखने वाला हरियाली होगी। நான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், எப்போதும் வேதம் வாசிப்பேன். हर पल में प्रार्थना करती हूँ और बाइबल पढ़ती हूँ, ஆனா கர்த்தரை நம்பாம நம்ம போறோம்னு பிறதான் தெரியும். लेकिन परमेश्वर के भरोसा के बिना जाति करके तब मालूम पड़ेगी। அவர் சங்கீதக்காரர் சொல்றார், அவரை நம்பும் நம்பிக்கை எப்படி இனிமையா இருக்கு. जो भजन संगीता गाना कहता है उन्हें भरोसा करना कितनी मीठी அந்த मधुर है। நம்பிக்கையை நமக்கு புரியணும். उस भरोसा को
समझना है। எனக்கும் உங்களுக்கும் ஒரு கானான் தேசம் வச்சிருக்காரு. मेरे लिए अकेले कानान देश को रखा செழிமை है வச்சிருக்காரு. जो हरियाली रखे நம்ம हैं। புதியதை யாரும் பிடுங்க முடியாது. अपने रखा हुआ कोई भी छीन நமக்கு नहीं सकता। குறிக்கப்பட்டதை ஒருத்தர் பிடுங்கவே முடியாது. हमारे नृत्य क्या उसे कोई छीन के नहीं ले सकता है। उन्हें भरोसा रखते கர்த்தரை समय நம்புகிறவனோ परमेश्वर की भरोसा करने वाला हरियाली அது होंगे। ஒரு செழிமை இருக்குது. वहाँ पर एक हरियाली है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம நன்றியுள்ள மனப்பான்மை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. जो धन्यवाद की जो हृदय इस्राएल लोगों के पास नहीं रहा, பொன்னோடும் பொருளோடும் வந்தாங்க. जो वो सोने चांदी के द्वारा आने அப்படி लगे। ராணி முன்ன வந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பின்னால போய் என்னத்த கண்ட முன்னவா. அல்லேலூயா. 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 நீ கனகா முன்ன வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். உங்க இடத்தையே நீங்க குடுக்கீங்க. ஆ? ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தா ஒரே மனநிலையில நான் அநியாயம் செஞ்சா யார் அநியாயம் செஞ்சா ஒரே மனநிலைக்கு வந்துடும். जो एक ही मन में होना है। நம்ம எல்லாரும் மாமிசம் हम सभी शरीर है, செய்வோம். हम करेंगे। ஆனா அந்த மனசுல உண்ட எடுக்காம மறுபடியும் மன்னிப்பு கேட்டு நம்ம ஒப்புறோம். जो उसमें मन में ना लेते हुए श्रम मांगकर फिर से पाना है। ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். वो परमेश्वर की बहुत எதெல்லாம் प्रिय है। ஆண்டவருக்கு பிரியம் நம்ம நடக்கும்போது நமக்கு வறட்சி வருமா? जो कुछ परमेश्वर पसंद அவங்களுக்கு ஏன் வனாந்திர வாழ்க்கை கிடைச்சது? क्यों वे लोग रेगिस्तान की जिंदगी அந்த मिला? 40 வருஷம் சுத்தி சுத்தி வர்றதுக்கு காரணம் 40 साल घूम फिर के आने के कारण क्या है? கர்த்தரை நம்பல. परमेश्वर ये भरोसा नहीं रखा है, वे विश्वास नहीं किया है। விசுவாசத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம். जो विश्वास के लिए अविश्वास थोड़े फर्क है। அல்லேலூயா. 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 அப்போ அவர் எப்படி பவுல் சொல்றாரு? இல்லாததை இருக்கிறதாக அழைக்கிறது. कैसे पौल कहते हैं जो नहीं है उसे है करके बुलाने वाला है। ஒண்ணுமே இல்ல. कुछ भी नहीं ஆனா है, நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பத். लेकिन हमारे पिता धनवान எல்லாமே नहीं है। இருக்குது. सभी कुछ है। ஒண்ணுக்கும் கவலைப்படாம சோசனம் பண்ணணும். किसी बातों की चिंता न करते हुए स्तुति करना है। சொல்றாரு. जो कहता है उन्हें நான் देखकर என்ன செய்வேன்? துதியின் சத்தத்தை நான் என்ன செய்வேன்? துதிக்க मैं பண்ணுவேன். स्तुति की आवाज को बढ़ाऊंगा कर कर। யோனா சொல்றாரு. योना कहता है சோசனம் பண்ணுவேன். मैं स्तुति करूंगा कर कर। அல்லேலூயா. அல்லேலூயா. துதியின் சத்தத்தோடே உமக்கு பள்ளி. मैं स्तुति के साथ मैं तुझे बलिदान दूंगा कर அவன் कर। மீன் வயிற்றுக்கு போகணும்னாலே இவர் செய்திருக்கலாம். जो मछली के पेट के जाने से पहले किया அவனோட है। நானும் தான் நம்மளும் தான் சில சமயத்தில் இப்படி மோசமா நம்மளே நம்ம கஷ்டத்தை வர வைக்கிறோம். कई बार हम भी खुद अपने आप से जो तकलीफ को पा लेते हैं। யாரையும் அவர் கஷ்டப்படுத்திட்டு தேவன் கிடையாது. किसी को संकट देने वाला परमेश्वर नहीं है। ஆண்டவர் சொன்னாரு நான் உங்களுக்கு 40 நாள்ல கானான் தேசத்துல போய் சுதந்திரிப்பீங்க. परमेश्वर कहा 40 दिन में तुम खाना देश में सुवंदरा करोगे। வாழ்க்கையில ரொம்ப சோதனை வந்துச்சு அவங்களுக்கு. जिंदगी में बहुत परिश्रम आने தண்ணி लगे, இல்லாம போச்சு. जो पानी के बिना சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. भोजन नहीं थे उनके लिए। அதனோட முறுமுறுக்க उसके बाद कुड़कुड़ा करने நம்ம लगे। வாழ்க்கையில நம்ம பற்றாக்குறை நிறைய இருக்கலாம். हमारी जिंदगी में बहुत घबराहट हो सकती है, ஆனா அவர் பேசுகிறது लेकिन वो बात करता है நம்ம கூட இருக்கு. मैं तेरे संग रहता எனக்கெல்லாம் हूँ। ஆண்டவர் பேசினார். जब परमेश्वर நம்ம बात करता ஒவ்வொருவருக்கும் பேசினார். है, हमें हर एक लोगों को बात அது करेगी। உலகத்தோட இருந்தாலும் இந்த இறைச்சல நம்ம கேட்காது. जिस संसार की आवाज से हमें पता நம்ம नहीं चलती है। அமைதியா தேவ சமூகத்துல இருந்தா அவர் பேசினார். हम नम्र होके परमेश्वर समूह में रहेंगे तो बात करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லவர். वो अच्छे है, அவர் மாத்திரம் நல்லவர். सिर्फ वो एक ही भला है। அவர் நல்லவர். அவர் கிருபை परमेश्वर भला है, जो उसे चक्कर देखो उसकी करना सदा की है। எனக்கெல்லாம் அவர் கிருபை தான் நமக்கு தேவை. जो कुछ भी ना रहे उनके अनुग्रह काफी ஐயோ, है। நான் அவர் சொல்லிட்டேன். जो उनकी शब्दों को नहीं அவர் सुने புத்தியை நம்புறாரு. वो बुद्धि को सोचने लगे, அதனாலதான் கடல்ல போடப்பட்டார். इसके लिए वो समुद्र में जाने लगे। நம்மளும் நம்ம புத்தியை சேர்ந்தா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் என் புத்தியை சேர்ந்து. मैं भी खुद बुद्धि में चलकर बहुत कष्ट उठाने வசனம் என்ன लगी। சொல்லுதுன்னு நம்ம கஷ்ட காலத்துல அந்த வசனத்தை தியானிக்கணும். जो वचन क्या कहता है कि हमारे समस्या के समय में वचन पढ़ना है। நன்றியில சோசனம் பண்ண நம்ம கற்றுக்கொண்டோம்னா स्तुति करने के लिए हम सीखेंगे तो விசுவாசம் வெட்டப்பட்டு போவோம். शैतान लज्जित हो जाएंगे। நம்ம ஆண்டவர் தான் தெய்வம். हम परमेश्वर देवता है, நம்ம தேவனை போல ஒரு தேவன் இல்லை. अपने देवता के समान और कोई परमेश्वर नहीं என்ன है। அன்புள்ள कितनी प्यार भरा நம்ம परमेश्वर है। வாசித்த பகுதியில हम पढ़े हुए वचनों में அந்த சகையும் என்பது वो जगह नाम की व्यक्ति, அவர் பரிவர்ஷிக்கிறது. वो चुनकी लेने वाला है, ஐஸ்வர்யமான், वो धनवान था, தலைவன், वो नेता था, மனசமாதானம்.
लेकिन शांति नहीं है। ஏன் சமாதானம் இல்ல? क्यों शांति नहीं? வசனத்தின்படி அது நடக்கல. वचन के जरिए से नहीं चला है। எல்லாருக்கும் சாட்சின்னு சொல்றாங்க. सभी की गवाही क्या कहता है? அவங்களுக்கு சாட்சின்னு சொல்றாங்க. इनकी गवाही क्या कहते हैं? வாஸ்தவ கேட்டீங்களா? जो वचन पढ़ा हम सुने हैं। இனி பாவியான மனுஷன் சாட்சி பெற்றார். एक पापी मनुष्य कर उन्हें गवाही पाया है। இவருக்கு மனசுல நிம்மதி இல்ல. इनकी मन में चैन नहीं था। ஐஸ்வர்யம் இருக்கு, தலைவனா இருக்காரு, जो धन है और नेता है வரி வசூலிக்காரு, और चुटकी लेता है। சமாதானம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. शांति नहीं तो कुछ भी नहीं कर सकता। ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அவருடைய கிருபை சமாதானம் இருந்தா அது போதும். कुछ भी नहीं है लेकिन उनके अनुग्रह और शांत समाधान काफी இயேசுவை है। பற்றி கேள்வி நமக்கு எப்போதும் இந்த செய்தியை கேட்கும். हर पल इस संदेश को हम सुनते हैं। இயேசுவை பற்றி கேள்விப்படல. यीशु के बारे में सुनते हैं। நிம்மதியில மனசுல उनके मन में चैन नहीं है। நானும் நீங்களும் உலகத்துல இருக்கோம். मैं भी अभी संसार में அது रहते हैं। பொல்லாத பிள்ளைகள். वो बुरी शहर जैसा அவரை है। அண்டி கொண்ட சமாதானத்தை யாரும் பண்ணல. उसे पा लेने वाला शांति की ஆனா कोई என் कुछ नहीं வாழ்க்கையில அதை सकता। அனுபவித்தேன். मेरी जिंदगी में वो अनुभव நான் करता हूँ। சொல்படி நான் நிறைய காரியத்தை அசட்டு பண்ணியிருக்கேன். परमेश्वर की बातों की कई बार मैं तुच्छ माना ஆனா हूँ। உணர்ந்து அவற்றை நான் சேரும் போது அவர் பேசுவார். लेकिन महसूस दिलाकर उनकी बात जाकर से बात करता है। हम पे बात சொன்னதே கேட்கலன்னு நமக்கு ரொம்ப கோவப்படும். मेरी बात ही नहीं सुनते करके हम बहुत गुस्सा அவருடைய करेंगे। அன்பை நினைச்சாரு ரொம்ப அழுது வரேன். लेकिन परमेश्वर के प्रेम को देखेंगे तो बहुत நம்ம रोना நினைவா आता है। இருக்கிறார். वो कितने प्यार से रहता வேற है। யாரும் நம்ம நினைவா இருக்க முடியாது. कोई भी हमारी याद से नहीं रह सकता है। இவரு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம். இவர் எப்படிப்பட்டவர் சாப்பிடுவே அப்படின்னு போறாரு. जो यीशु के बारे में सुनते ही किस प्रकार करके देखने के लिए जा रहे हैं। இவர் குட்டியா இருக்காரு. ये नाटा था। அதனால அவர் போற வழியில் உள்ள ஒரு காட்டு அத்தி மரத்துல ஏறுறாரு. जो जाने वाला मार्ग में कुल्लहर के पेड़ में चढ़ने लगा है। நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நினைவில் வச்சிருக்காரு. हमें हर एक लोगों को उनकी याद में रखा है। நம்ம ஒவ்வொருவருடைய பாரத்தையும் அவர் நினைவில் வச்சிருக்காரு. हर एक बोझ को वो याद में रखे நம்ம हैं। நமக்கு என்ன செய்யணும்னு அவர் யோசிக்காரு. हमें क्या करना करके सोच रहे ஏன் हैं। யோசிக்காரு? क्यों सोच रहे அவரை हैं? நம்ம நம்பணும். उन्हें भरोसा रखना என் है। பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கணும். मेरे बच्चों को आशीष என் करना பிள்ளையை है। நீ நம்பணும். मेरे बच्चों को भरोसा करना है। அப்போ உங்களை பார்த்தாரு. मैं इन्हें देखता है। ஆனா அவர் அந்த மரத்துக்கிட்ட அவனே சகைவே நீ இறங்கிவான்னு சொல்றாரு. लेकिन उस पेड़ के निकट आते ही जगह जट उतर आकर के कहता है ஆச்சரியம் இருந்திருக்கும். बहुत अच्छे में तुम रहेंगे। சந்தோஷம் பொறுக்க முடியல. जो खुशियाँ जो काफी नहीं நம்ம है। ஒழிஞ்செல்லாம் ஏறணும். अब मैं तो चुपके से चलने சொல்லி लगा। கொடுக்குறாரு. ரொம்ப लेकिन சந்தோஷம். मेरे नाम कहकर बुलाते करके ஆனா बहुत खुशी ஜனங்கள் होती है। எல்லாம் முறுமுறுக்காங்க. बहुत लोग ने घुमड़ा करते हैं। ஆண்டவர் ஒருவரை விசேஷப்படுத்தும் போது परमेश्वर एक व्यक्ति को विशेष करते அதே समय மாதிரி குடும்பத்தில் நமக்கு நடக்குது. वैसे परिवार में भी मैं होती சபையில है। நடக்குது. जो कलिशा में होती யாரையும் है விசேஷப்படுத்தட்டும். सभी को विशेष ஆனா करने நாம दो। நீங்களும் முறுமுறுக்க கூடாது. लेकिन मैं भी अभी कुड़मुड़ाहट नहीं அதை करना है। அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ऐसी स्वीकार நமக்கு करना இஷ்டம் है। இல்லைனாலும் ஏற்றுக்கொள்ளணும். हमारे मन नहीं लगे तो भी அது स्वीकार करना நன்றியில है। மனப்பான்மை. तभी धन्यवाद की मन होती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யார் முறுமுறுக்காங்க? பாவியான மனுஷன் கூட போறாங்க. कौन कुड़मुड़ा करता है? पापी की मनुष्य के साथ जाते हैं। அவர் ஆண்டவரை பார்த்தோம். वो परमेश्वर को देखते हैं। உணர்வு उसको महसूस आती है। என்ன சொல்றாரு அவரு? क्या कहता है उन्होंने? நான் யார் பொருளையாவது எடுத்துக்கிட்டா நான் என்ன செய்வேன்? நாலத்தனையா தானே சொல்றாரு. நான் நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். मैं एक व्यक्ति को कुछ लिया तो मैं 4 गुना लौटाऊंगा करके कहता है। சகை நின்று கர்த்தரை நோக்கி जगह रुककर एक प्रभु की ओर से कहता है। ஆண்டவரே என் ஆஸ்திகளின் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். जो उन्होंने कहता है मेरे धन में जो कुछ मैं कंगालों को देता हूँ। அவருடைய பிரசன்னம் அவரை பேசுவார். उनकी प्रसन्नता उन्हें बात करने के लिए எனக்கு रखी है। ஆண்டவர் போதும். परमेश्वर मेरे लिए काफी என் है। சொத்துல பாதியை நான் கொடுத்துருவேன் ஏழைகளுக்கு. मेरे धन में आधा मैं गरीबों को देता நான் हूँ। போய் செய்தி பூரா அதிகமா ஏதாவது இருந்தா வித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ज्यादा से कुछ देगा तो बेच के देना है करके। சகை என்ன சொல்றாரு? जगह क्या என் कहता சொத்துல है? பாதி ஏழைகளுக்கு கொடுத்துருவேன். मेरे धन में आधा मैं गरीबों को देता நான் हूँ। ஒருவனிடத்தில் எதையாகில் அநியாயமாய் வாங்கினதுண்டானா यदि चौकी से कुछ किसकी पास में लिया रहेगी நாலத்தனையா திரும்ப मैं से 4 गुना लौटाऊंगा करके। அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு எது தேவையோ அதை திருப்திப்படுத்துகிறது. हमें जो कुछ जरूरत है वो तृप्त करते हैं वाला परमेश्वर ஆண்டவருடைய है। பிரசன்னம் வந்தோடனே அவருக்கு பொருள்ல ஆசை இல்ல. परमेश्वर की उपस्थिति आते ही वस्तु की लालच नहीं है। எனக்கு இயேசு போதும். मुझे यीशु என் काफी சொத்து है। பெருசு இல்ல. मेरे धन நான் दौलत बड़े ஏழைகளுக்கே नहीं। கொடுக்கேன். जब मैं गरीबों को देता हूँ। இன்னொரு தலைவர் எல்லா கற்பனையும் கை
கொண்ட ஒரு மனிதன் சொத்து மேல ஆண்டவர் மேல அன்பு இல்ல. और एक मनुष्य था, धन दौलत सभी कुछ परमेश्वर की व्यवस्था को सीखा, लेकिन परमेश्वर पर प्रेम नहीं है। அவர் வாலிபர், वो जवान व्यक्ति அவர் था, ஐஸ்வர்யவான், वो धनवान थे, அவர் தலைவர், वो नेता थे, எல்லா கற்பனையும் கை கொண்டார். सारे व्यवस्था को ஆனா पूरा किया ஆண்டவர் है। நம்பல அவரு. लेकिन वो परमेश्वर की அவர் சொத்தை प्रार्थना, நம்பினாரு. उनकी धन को भरोसा रखे। என்ன செய்யும்? जो अभी क्या करेंगे, मरेंगे तो। சகைவை பற்றி எல்லாரும் முறுமுறுத்தாங்க. जगह के बारे में बहुत लोग गुड़गुड़ा करते தேவ हैं। பிரசன்னம் அவரை தேவனுடைய ஆபிரகாம் பையனாக மாற்றி. जो परमेश्वर की उपस्थिति उन्हें अब्राहम के पुत्र बनाया है। இன்னைக்கு ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. आज अब्राहम के आशीष को मैं तुझे दूंगा करके कहता பேரை है। பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி तेरे नामों को ऊंचाई करूंगा करके कहते हैं। ஆபிரகாம் சந்ததியில வந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்ல. अब्राहम की जो दाऊद के दिन नीचे अनुग्रह में तुझे அது दूंगा எப்ப करके, தருவேன்னு वो சொல்ல. कब देता करके कहता है। ஏசாயா 55 Isaiah 55, Isaiah 55, इसे सोच लिया, ஏன்னா நமக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழக்கக்கூடாது. क्योंकि अपने आशीष को हम நம்ம कभी வாழ்ந்து காட்டணும். हम जी कर बताना है। ஏன்னா 55 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, 55वां अध्याय 3रा वचन कहता है, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் மாறுங்கள், तुम्हारे कानों को लगाकर मेरी ओर से सुनो, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். जो मांगो तो तुम्हें तेरे प्राण அப்ப நம்ம जिएंगे। யாருக்கு செவியை சாய்க்கணும்? हमारे कान किसकी ओर लगना है? ஆண்டவர் என்ன சொல்றாரு? जो उन्होंने क्या ஓ कहता है, தாகமாக இருக்கிறவர்களே. वो प्यास रहने वाले நம்ம हैं। நிறைய தாகம் நம்ம பிள்ளைகளுக்கு சரியில்லை, हमारे बहुत प्यास है, हमारे बच्चे நமக்கு बड़े சரியில்லை, ரொம்ப தாகமா இருக்கும். बहुत प्यास के साथ हम रहते हैं। நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். तुम सभी पानी के किनारे में आ जाओ। பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. जिसके पास रुपया नहीं है वे आकर जो मेल ले ले, நீங்கள் வந்து वे तुम आकर பணமும் இன்றி जो रुपये के बिना விலையும் இன்றி और रकम के बिना திராட்சரசமும் பாலும் கொடுங்க. दागरस और दूध भी पीने। நமக்கு எல்லாமே இலவசம். हमें सभी मुफ्त அது में எப்போ? मिलती है। जरूर ஆண்டவரை நம்புங்க. परमेश्वर के भरोसा நம்மை रखते हैं, தேடி வரணும். वो हमें ढूंढ कर आते हैं। நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் तो भोजन के बिना रहने वाले உலக भरूपे காரியத்துக்கு ஐயோ, நம்ம என்ன செய்வோம், அப்படி செய்தா இப்படி செய்தா என்னது இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். हाय मैं क्या करूं, ऐसे करूं क्या ऐसे करूं क्या कर कर, அது வேதம் சொல்லுது, लेकिन बाइबल कहती है நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் तुम रोटी के बिना उसके लिए रकम, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. जो तृप्त ना करने वाला उसके लिए तुम उस कार्य खर्च करते हो। நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து तुम मेरे और खान लगा, நலமானதை சாப்பிடுங்கள். बधाई वस्तु तुम खाएंगे, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். तब तेरे प्राण संतुष्ट हो जाएंगे। மகிழ்ச்சி எங்க இருக்கு? जो आनंद कहाँ होती அவருக்கு है, செவி கொடுத்தது. उनके और खान लगाते எப்படி समय வேதத்தின் மகத்துவத்தை எனக்கும் உங்களுக்கு எழுதி தந்திருக்காரு. कैसे शास्त्रों के महत्व को मेरे लिए आपके लिए लिख कर दिया है। அப்போ அவருக்கு செவியை சாய்க்கும் போது उनके और खान लगाते समय தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக என்ன செய்வேன்? ஏற்படுத்த. दाऊद को रहने वाला आनंद शांति जो आनंद को मैं तुझे दूंगा करके कहता है। சந்ததி சந்ததி நம்ம ஆசீர்வதிப்பேன்னு நமக்கு சொல்றாரு. संतान संतान से मैं तुझे आशीष करूंगा நம்ம करके சந்ததி எப்படி இருக்கு? हमारे संतान कैसी है, வீட்டுல சரியில்லை. बहुत घर में ठीक नहीं है வேற ஒண்ணும் சொல்லல. और कुछ भी नहीं है। தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. इस बच्चों को दिया इसलिए धन्यवाद இந்த करने வசனம் என்ன சொல்றாங்க? என் பிள்ளைங்க ஆசீர்வதி. बच्चन क्या कहते हैं वैसे मेरे बच्चों को எங்க आशीष, குறைகளெல்லாம் மன்னிச்சு मेरे कमिहाट को क्षमा நம்ம कीजिए। ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். हम प्रार्थना करने वाला நான் रहना। கண்டுபிடிச்சது ஒண்ணு பரிசுத்தம், ரெண்டாவது ஜெபம். मैं पहले देखी पहले पवित्र है, उसके बाद प्रार्थना। பைபிள பூரா பரிசுத்தத்தை அவர் சொல்றாரு. वह सारे बाइबल में पवित्रता को कहता है, பேச்சில பரிசுத்தம், बातों में पवित्र, அன்பில பரிசுத்தம். प्रेम में पवित्र। நம்ம எல்லாரும் அவயவங்கள். हम सभी अंग है, நமக்கு அவர் தலை, वो नेता है, எல்லாரும் ஒரு சரீரத்தில் உள்ளவர். वो सिर है, हम सभी उनके अंग है। எவ்வளவு அன்பு இருக்கு ஆண்டவருக்கு. कितने प्रेम है परमेश्वर के लिए। ஞாபகம் உங்க கண்ணும் திறக்கப்படணும். मेरे हम क्या क्या के बोलना है, நம்முடைய செழுமையை நம்ம இழக்க கூடாது. हमारे हरियाली को हम नहीं खोना है। சகையும் எல்லாம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டாரு. जगह सब रहा लेकिन हानि पहुंची, நம்ம இயேசு பார்க்கணும். तब यीशु को देखने के लिए आए। பிரசன்னா அபிரகாம்
उनकी उपस्थिति अब्राहम की संतान बनाया है। இஸ்ரவேலர் ஆபிரகாமின் சந்ததியா इस्राएल को अब्राहम की संतान कर அற்புதங்களை பார்த்தாங்க, அதிசயங்களை பார்த்தாங்க. மோசே மூலமாக அவர் பெரிய காரியங்கள் செய்தார். अद्भुत चिन्ह चमत्कार को देखे मूसा के जरिए से बहुत बड़े काम किए हैं। வருத்தம் அடையும் போது மறந்துட்டாங்க, लेकिन समस्या आते ही जो भूल जाती है, முறுமுறுக்காங்க. गुड़गुड़ाहट करने लगे। கானான் தேசத்துக்கு என்னது எங்கிட்ட ஆள் கானான் மோசே கானான் தேசத்துக்கு கொண்டு போனாங்க. कहाँ से जो इस मूसा कानान देश में ले जाएंगे, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ऐसे गुड़गुड़ाहट करने लगे। எப்பக்கத்திலும் நமக்கு சோதனை வரலாம். चारों तरफ दिशा से हमें परीक्षा हो सकती நம்ம है। மனரம்யமா இருக்க ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். हम अच्छे मन के साथ रहने के लिए परमेश्वर के पास बल को मांगना है। கிருபை பெருசு, अनुग्रह बड़े हैं, அவருடைய கிருபை 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 எவ்வளவு பெருசு. उनके अनुग्रह कितने बड़े हैं। யாருக்கு சொல்லாரு, என் ஜீவனை பார்த்து உங்க கிருபை நல்லது. दाऊद कहता है मेरे जीवन से बढ़कर तेरे अनुग्रह काफी है। கிருபை மூலமா வல்லமை கிருபை மூலமா கிரியை செய்யும். अनुग्रह जो सामर्थ के जरिए से क्रिया நமக்கு होती है। என்ன இல்லையோ அது கிருபை தருது. हमें जो कुछ नहीं है उसे अनुग्रह देती है, लेकिन भरोसा करना है। இஸ்ரவேலர்கள் அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. इस्राएल लोगों ने 40 वर्ष रेगिस्तान में मर गया है। நம்ம கானான் தேசத்துக்கு நம்ம இப்போ உயிரோடு இருக்கும்போது இம்மையிலேயே நம்ம ஆசீர்வதிக்கிறது. हम जिंदा रहने के लिए संसार में मैं आशीष करने वाला हूँ। அவங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து तो मैं आशीष ही आशीष करूंगा பெருகவே और मैं तुझे ऊंचाई करूंगा। வானம் பூமி ஒழிந்து போகும். आकाश पृथ्वी मिट जाते हैं, मेरे वचन அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். उसके वचनों को भरोसा रखना है। செழிப்பு உண்டாகும். वो हरियाली देती இந்த है। வசனத்துல முதல்ல உள்ளது பெரு நெஞ்சன் வளத்தை கொள்கிறார். इस वचन की पहले कहता है कि घमंड की मन वाला इस प्रकार वाद विवाद करते हैं। जो जलन, ஒரு வீட்டுல நிறைய மருமக்கள் இருக்காங்க. एक घर में बहुत बहु लोग है। அப்போ ஒரு மருமக சொல்லுவாங்க அந்த மருமகளே அன்பா இருக்காங்க. एक बहू कहते हैं उस बहू की साथ ज्यादा प्रेम करते என்னது? हैं। वो जलन, ஒரு ஆள் இருந்தாலும் நிக்கவே जलन के सबूत नहीं रह सकता है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை. वो सब हमारे को जरूरत नहीं है। நமக்கு தேவையானது ஒன்று. हमारे जरूरत एक ही है, அவருடைய சமூகம், उनके समूह, அவருடைய பிரசன்னம். उनकी उपस्थिति। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய பிரசன்னம் இருந்தது. इस्राएल लोगों की उनकी उपस्थिति रहा। அவங்களுக்கு மனக்கடினம் ரொம்ப. मन में कठोरता बहुत थी। நல்லதை அனுபவிச்சவங்க தீமை அனுபவிக்க அவங்களுக்கு இஷ்டம் இல்ல. जो भलाई पाते हैं बुराई खाने के लिए उसे मन नहीं है। தீமை நிலைப்பதில்லை. इस बुराई स्थिर नहीं தண்ணி रहती है। இல்லாம இருந்தது, ஆனா தண்ணியை கொடுத்தாரு. पानी नहीं था लेकिन पानी को दिए थे। ஆகாரம் இல்லாம இருந்தது, அப்பம் வந்தது. जो भोजन नहीं था लेकिन भोजन आने लगे। சாப்பிட்ட மண்ணாவை கொடுத்தாரு. जो स्वर्गदूत खाने वाला मन्ना को அவங்க दिया எதை था। ஆசைப்பட்டாங்க? उन लोग जो आशा किया, மட்டன், மீன், கீரை, வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை ஆசைப்பட்டாங்க. वे मटन और मच्छी और जो सब्जियों को आशा रखने लगे। எது இல்லையோ அதை இச்சிட்டார்கள். जो नहीं है उसे अभिलाषा करने இப்ப लगे। நமக்கு எது இல்லையோ அது நமக்கு ஆசைதான். अभी जो हमारे पास नहीं है वो हमारे आशा है। ஆண்டவற்ற நன்றி சொல்லி எனக்கு இதெல்லாம் இல்ல ஆண்டவரே, परमेश्वर की इसके धन्यवाद करके ये सब मेरे लिए नहीं है। உங்க परमेश्वर சித்தமானா எனக்கு நீங்க தரணும். आपके सिद्धि तो आप मुझे दीजिए। அவர் தராம போவாரா? वो ना देते हुए जाएंगे क्या? தாயிலும் மேலான. वो माँ से भी बढ़कर रहता தாய் है। தேற்றுவதற்கு ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவான். एक व्यक्ति को माँ कैसे तसल्ली करता है वैसे तसल्ली करने वाला परमेश्वर है। பிரசவத்தை கூட வேதனை இல்லாமல் பறக்க செய்வேன்னு சொல்றார். जब प्रसव करते समय जो वेदना के बिना मैं करूंगा करके कहता है, 66 சொல்லுது. उसे जो कहता है 66 சொல்லுது. ऐसा 66 में 7 कहता है। வசனங்கள் இருக்கறதெல்லாம் நமக்குரியது உரிமை பாராட்டி के- அவருக்கு நன்றி சொல்லணும். कैसे वचन है सभी कुछ हाथ को मारकर उनके पास हम बोलना பிரசவ है। வேதனை படும் முன் பெற்றாள். जो प्रसव होने से पहले जन्मा है। எப்போ பெற்றாளா? कब? பிரசவ வேதனை படமும் प्रसव के होते समय எனக்கு ஞானம் 5ஆவதுல अभी ज्ञान मेरे पास वाले 13ஆம் தேதி எனக்கு வலி ஆரம்பிச்சிட்டு जो 13 तारीख को मुझे पेट में दर्द நான் होने लगी। ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். मैं हॉस्पिटल में गई நான் थी, 14ஆம் தேதி தான் பிறந்தேன். लेकिन 14 तारीख को जन्म हुई थी। ஜான்சிக்கு அதே மாதிரி எனக்கு பிரசவ வேதனை அந்த அறிகுறி இருந்தது. जो जानसी वैसे प्रसव की वेदना उठाने எங்க लगी। வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னேன், मेरे पति जी ने ए, சும்மா இரு. ए चुप, நீ போன தடவை 13ஆம் தேதி போய் 14ஆம் தேதி தானே பிறந்துச்சு पिछले दिन तू 13 तारीख को जाके 14 तारीख को जन्म है ना, ஆட்டு சொன்னாங்க. ऐसे बोलने लगे। நான் பார்த்தேன், இவங்க சொன்ன பிரயோஜனம் இல்லைன்னு எங்க அம்மா தம்பிட்டு இருந்தாங்க.
जो मेरे को बोल के कोई लाभ नहीं, मेरे माँ मेरे भाई ஜாமத்துல आधी रातों में எங்க அம்மா சொன்னோன்னு உடனே எங்க தம்பி பக்கத்து டிரைவர் அனுப்பி அனுப்பிட்டாங்க. जो तुरंत पड़ोसी ड्राइवर को भिजवा दी। நான் காரை விட்டு இறங்கி ஆஸ்பத்திரி போல பிறந்துச்சு. मैं गाड़ी से उतर हॉस्पिटल में नहीं गया, जन्म हो அப்போ गया। ஆண்டவர் நமக்கு சொல்லி இந்த வசனத்தை இந்த வசனத்தெல்லாம் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. इस सोची पहले मुझे नहीं पता இப்ப था। நான் உங்களுக்கு சொல்லுதேன். अब मैं तुमसे कहता हूँ, பிரசவ வேதனைப்படும் முன் பெற்றார். जब प्रसव होने से पहले जन्मे, கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றார். गर्भ वेदना से पहले लड़का जन्मा। இது சத்தியம். ये सच्चा और सत्य அது है। நம்பும் போது நம்ம வாழ்க்கையில அது செயல்படுகிறது. वो भरोसा रखते से वो हमारे जितने में क्रिया होती வசனம் है। என்ன சொல்லுது? கர்த்தரை நம்புகிறவரும் செழிப்பார். वचन कहता है परमेश्वर की भरोसा रखने वाले हरियाली पाएंगे। பைபிள் பூரா செழிமை இருக்கு. सारे बाइबल में हरियाली है। அல்லேலூயா. हालेलुया। அது நல்லவர். வேதத்தின் மாம்சமே நமக்கு தெரியுது. वो अच्छा व्यक्ति है, शास्त्र की महत्व को मिलने के दिया है। அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே. அவசரம். क्योंकि मैं जल्दबाज ஜெபம் பண்ணோனே கிடைச்சிடும். प्रार्थना करते ही मैं वो करना அதெல்லாம் கேட்டுட்டு ये सभी कुछ सुनता நம்ம है। வெட்கப்படுத்த மாட்டோம். हमें लज्जित नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆனா முறுமுறுக்க இருதயம் மாத்திரம் இருக்கக்கூடாது. लेकिन गुड़गुड़ाहट करने वाला हृदय नहीं रहना है। அவன் எப்படி இருக்கா இவன் எப்படி இருக்கா தேவையே இல்லை. वो ऐसे जरूरत ही नहीं அவன் है। பட்சமான இல்லாத वो बचवान ना करने वाला परमेश्वर हमें भी आशीष करेंगे। சொல்றாரு யோசுவாட்ட. वो योशुआ से कहता है, ஏன் கவலைப்பட்டு இருக்க? तू की चिंता நான் उठाते? மோசையோடு இருந்தது போல मैं मूसा की संगता நானும் யேசு. तेरे संग भी रहूंगा। அப்ப யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்காங்களோ जो कोई पवित्र அது व्यक्ति है, எதனால நம்ம பரிசுத்தவான்களின் பட்டியலில் நீதிமானின் பட்டியலில் வந்துவிட்டோம். उनके लहू के जरिए से धार्मिक की उस जगह पर हम आ चुके हैं। அப்ப நீதிமான்கள் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. तब धार्मिक की आशीष हमारे लिए है। அல்லேலூயா. 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 பாருங்க, அன்னைக்கு நம்ம மார்த்தாள் மரியா லாசரு जो मार्ता मरियम लाजर லாசரு சோமியாம இருக்கும்போது சொல்லி விடுதாங்க. लाजर बीमारी रहने से भी उनसे कह कर भेजना है। वो ऐसी बैठने न्याय लगे। இருந்தாரு. क्यों बैठा है? தேவ மகிமை விளங்க போகுது. परमेश्वर महिमा प्रकट होने वाली है। ஆசீர்வாதம் லேட்டா வந்து इसलिए हमारे आशीष थोड़ी देरी से होगी। वो आएगी। பைபிள் இருக்கு அது வரும். बाइबल में होती है, वो आएगी। அது வராம போவாது. वो आते बिना नहीं जाएगी। ரோமர் 1 அதிகாரம் रोमियो पहला अध्याय கண்டுபிடிச்சவங்க வாசிக்கலாம். புரிஞ்சதுல எதுக்கு பார்த்தேன் நான் வரும். இப்போ அதை படிக்கிறது கஷ்டம். கேள்வினாலே விசுவாசம் வரும். எதுல இருக்கு? ரோமர் 10. रोमियो 10वां अध्याय में சொல்லுவேன் எனக்கு தெரியாது. விசுவாச கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அது வரும். वो आएगी। எத்தனை வசனம் வாசித்தவன்? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். अतः विश्वास सुनने से आती है கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். और वचन से परमेश्वर की प्रसन्न விசுவாசம் होती है। உருவாயிட்டுனா அது பெரிய காரியத்தை செய்யும். विश्वास वहाँ पर होएगा तो बड़े काम करेंगे। அது மாதிரி தேவனுடைய மகிமை வழங்க லேட் பண்ணுறாங்க. वैसे परमेश्वर की महिमा आने के लिए देरी करता நம்மளே है। ஆசீர்வதிக்க ஒரு விட லேட் பண்ணாங்க. हमें भी आशीष करने में कई बार कुछ देरी हो सकती है। அப்ப பாருங்க, இந்த குளிநோய் வந்தோடனே इस मृत्यु की बीमारी நான் आती है। பேசிக்கிறேன்னா நம்புதே கிடையாது ஆண்டவர். बात करने लोग मैं भी परमेश्वर की भरोसा நான் करती உங்களுக்காக அதை हूँ। சொல்லுறேன். मैं तुम्हारे लिए कहती हूँ। குளிநோய் வந்துச்சு. मृत्यु की बीमारी आने எங்க लगी। அம்மா அடி குளிநோய்லாம் வந்துச்சு. நான் இவன் மட்டன் மீன் ஒண்ணுமே சாப்பிட முடியும். हाँ ब्रेक बीमारी आ गई। मैं मटन मच्छी कुछ भी नहीं இப்ப खाऊंगा। ரெண்டாவது குளிநோய் வருது. अभी दूसरे भी बार भी आती ஆண்டவரை है। நம்புனா சந்தோஷமா எல்லாமே என்ன செய்யணும்? परमेश्वर की भरोसा रखेंगे तो सब कुछ अच्छी खाना है। ஏன்னா சுயநலம். खुद पर में பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாது. बच्चों को नहीं आना है ना। அப்படின்னு சுயநலம் தானே. ये खुद बने ना। அது எல்லாரையும் பார்க்காது. वो सभी को देखता है। அப்படியே நீ நம்புதாளான்னு பார்க்காது. इस बेटी मुझे भरोसा करती है क्या करते ஒருத்தரோட என்ன நியூஸ் ஒரு உபயோகம் இல்ல. संकट में कोई लाभ नहीं है। அவர்தான் சுகம் தருவாரு. उन्होंने चंगाई देंगे ना। ஒருத்தரோட நானே இப்ப சாப்பிடலாங்க. अभी निर्णय करके मैं ही नहीं எனக்கு सकती। ஆசை இல்ல. मुझे आशा नहीं है। எனக்கு ரொம்ப பயம். நான் ரொம்ப தண்டனை கிடைச்சிருக்கேன் எனக்கு. मुझे बहुत ताड़ना मिली थी। அப்போ அவரை நம்புதுன்னா என்னது?
பிள்ளைங்க வந்தாலும் அவன் காப்பார். जो मृत्यु की बीमारी है तो वो बचाएंगे। ஒருத்தனை செய்ய வேண்டிய அவசியம் इसके निर्णय करने का आवश्यक नहीं है। பாருங்க, கம்மல கலக்கணும் எதுக்கு? हमें பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் வேணும். खान से निकालते हैं, बच्चे का अच्छी होना है चाहिए। எல்லாரும் நகை போடக்கூடாதுன்னு பைபிள் சொல்லு. அது நம்ம இஷ்டம். जो सभी लोग है ना नहीं पहना करके नहीं है, लेकिन अपने मन मारे முதல்ல கம்மலம் கலக்கல, மோதிரம் கலக்கல. पहले अंगूठी में என் निकालेंगे। பிள்ளைக்கு சுகம். அதான் சுகம் தருவாரு. वो तो चंगाई देगा। கொடுக்கலையே. जो उसके हाथ में तो छोटा नहीं हुआ था। நம்ம கிரியையினால ஒண்ணுமே இல்லை. अपने क्रिया से कुछ அவருடைய नहीं। கிருபை. उनके अनुग्रह, அவருடைய கிருபை போதும். उनके अनुग्रह काफी है। மோதிரத்தை கலக்குனேன், अंगूठी निकाली, வளையலை कलकने, जो बकरी को निकाली। தாலி வழியை கலக்க கூடாது நீங்க வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க. मेरे पति जी ने कहा चेन को नहीं निकालना எனக்கு करके। நிறைய செயின் போட பிடிக்காது. और ज्यादा चेन डालने पसंद नहीं होती है। கம்மலம் கலக்குனேன். अब कान का அது निकाल பாஸ்கெட் ஒன்று கொடுத்துட்டேன். जो वो जगह से दे दी है। கடையில ஊரே போட்டேன். जो गाँव में बकरी को डाल दी। பாஸ்கர் நல்லா இருந்தா அப்ப ஊருக்கு போயிருந்தாரு பாஸ்கர். पास्टर जी तब का गाँव में गए थे। ஊருக்கு போயிட்டு வந்து நல்லா தம்பி ஆறாம் சந்தோஷமா தம்பிங்க. जो अच्छे से बाड़ी करके बोल சிரிக்கவே இல்லை. वो नहीं आता है உன்னை मुझे। யார் காணிக்க தெரியல வளையல போட சொன்னான். तुझे कौन दान की पेटी में அவங்க बंदी रखा है? சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு கிளாஸ் वो लोग झगड़ा करते हैं आपस में। சர்ச்சில் என்ன இருக்கு? तो चर्च में क्या है? அதாவது மேஜையில வச்சா मेज में रखेगा எங்க तो அம்மாவுக்கு தெரிஞ்சுக்கும். मेरे माँ को पता चल जाएगा। மேஜையில வச்சா அந்த சபையில் உள்ள ஆட்கள். जो मेज में रखेगा तो कलिशा के लोगों की। காணிக்க மேல போட்டா சர்க்கிளுக்கு போகணும். जो दान की पेटी में डाले थे सब எங்க लोग ஊர் जरा। ஆட்கள் எங்க ஊருன்னா எங்க பாஸ்டர் ஊர். हमारे पास्टर जी के गाँव में அந்த ஆட்களுக்கு ஒரு கிளாஸ் செய்வாருங்க. वो लोग की वस्तु की நம்ம लालच சபை करते हैं। காணிக்க அங்க வளையல் கொடுக்க கூடாதுன்னு சண்டை போட்டு वहाँ पर बकरी नहीं देना करके झगड़ा நல்ல करते हैं। இருதயம் உள்ளவங்க சொல்றாங்க காணிக்க மேல போட்டது நமக்கு கிடையாதுங்க. अच्छे मन वाला कहते हैं दान की पेटी में डाला अपने हाथों में नहीं है। பாஸ்டர் சொல்றாரு உன்னை யார் வளையல் கலக்கி கொட சொன்னா तुझे कौन बैंकल को निकाल அது के சண்டை डालने போட்டு को- கிடக்காது. वहाँ पर झगड़ा करते हैं। எல்லாம் பரவாயில்ல. सभी वस्तु की लालच है। எனக்கும் அவர் மேல நம்பிக்கை இல்லை. मुझे भी उनके ऊपर भरोसा அதனால नहीं है। எல்லாம் கலந்துட்டேன். सभी कुछ मैं निकाल दी। தாலிபடி மட்டும் போட்டுட்டேன். अभी मंगलसूत्र என் में பையன் இறந்து போயிட்டான். मेरा बेटा मर गया, அதையும் கலந்துட்டேன். वो भी என் निकाल दी। பிள்ளைகளை நீங்க நகை போடக்கூடாது நான் मेरे சொல்லறேன். बच्चे को गहना नहीं पहना करके அது नहीं बोलती, முக்கியம் இல்லை. वो है नहीं। அவரை நம்புவதும் அவர் கிருபையில் இருப்பதும் முக்கியம். उनके भरोसा रखना, उनके अनुग्रह में खड़ा रहना, वही है। அல்லேலூயா. हालेलुया। கிருபை. அவர் उनके கிருபை अनुग्रह இருந்தா போதும்னு தாவீது எப்படி उनके சொல்லிட்டாரு? अनुग्रह से काफी है। दाऊद किस प्रकार कहता है, அவர் கிருபையை விடக்கூடாது. मैं भी हमें उसका अनुग्रह को नहीं छोड़ना பெருமை है। உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்க जो மாட்டார். कमड़ी लोगों का अनुग्रह नहीं देंगे, இல்லாமலே நமக்கு பெருமை வருது. जो कुछ नहीं रहते हुए हमें घमंड அப்ப आती है, அரபு நாடுகளுக்கு ஏன் பெருமை வராது? तब क्यों उस देश में नहीं आएंगे? அந்த அரபு நாட்டு கத்தார் இளவரசர் जो खतार के उस राजा பெரிய விளையாட்டு வச்சிருக்காங்க. அது உலகத்திலேயே அந்த நாட்டுக்கெல்லாம் போகாது. அது என்னதுமா அந்த விளையாட்டு? ஒலிம்பிக் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு அந்த கத்தார்ல வச்சிருக்காங்க. ओलंपिक्स उस खेलों को खतार में रखा है। அங்க ஜெயிச்ச பையங்களுக்கெல்லாம் அவர் கை கொடுப்பார். उस जो विजय पाए वे लोगों को हाथ दिलाते அங்க हैं, ஜெயிச்ச பெண்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. लेकिन जो विजय पाए उस महिला को हाथ नहीं அவங்க देते। செழிப்பு இருக்குது, उनकी हरियाली है, அவங்களுக்கு பெருமை இருக்குது. उनके लिए घमंड है। அவங்க ஜாதி அவங்க முஸ்லீம்க்கு தான் அவங்க கை கொடுப்பாங்க. उनके मुसलमान के लिए हाथ ராஜ मिलाते हैं, வம்சத்தில் உள்ளவங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க. राजवंश में रहने वालों को हाथ मिलाते हैं। செழுமை நம்மளும் தான். हम भी है। செழுமாக்க நம்ம எப்படி இருப்போம்? हरियाली आए तब कैसे இப்படிதான் रहेंगे? இருக்கும், நேரே இருக்கும் கழுத்து. ऐसे सीधा सा गर्दन रहेगी। அகந்தை அவர் விரும்புறதில்லை. जो हम खास नहीं चाहते हैं, நம்ம விளக்கணும். उसके अनुग्रह से नहीं हटना है। அப்போ அவருடைய கிருபைக்கு நமக்கு காண வேணும். उनके अनुग्रह के हमें दिखना ही चाहिए। என் மருமகளுக்கு நைட் டியூட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. मेरे बहू के लिए रात की जो काम था நல்ல मैं वो சந்தோஷமா செஞ்சேன். खुशी के साथ में எப்படின்னா, करती हूँ। எனக்கு இவ்வளவு பலம் தந்திருக்கீங்க. मुझे इतनी बल दिया है आपने, आपने धन्यवाद அதை परमेश्वर। பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்க சாந்த குணம்னா பறந்துருக்காங்க. नम्रता सब तो सब कुछ उड़ जाती है। நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா பதில் சொன்னாதான் வருது. हमें कुछ है तो उत्तर देते ही आती है। அவர் சொன்னாங்க உங்க சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் उन्होंने कहते तेरे नम्र सब ஏன்? सभी அது मनुष्य நீங்க को dash पसंद है। சொல்லுங்க பாப்போம். ஏன்? Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்குதான் என் தங்கச்சி பதில் சொல்லியிருக்கா. கர்த்தர் परमेश्वर बहुत निकट है। அவர் பார்த்துக்கிட்டு उन्होंने देखता நம்ம है, என்னெல்லாம் செய்யணும். நல்லது செய்தது பார்க்காரு, வம்பு செய்தது பார்க்காரு. भलाई करता उसे भी देखते, बुराई करते उसे भी देखते நமக்கு हैं। வம்புக்கு தண்டனை வரணும்னு வம்பு செஞ்சுட்டே இருப்போம். हमें बुराई के लिए दंड नहीं आती, इसलिए बुराई करते रहते हैं। वो निकट रहता है। நல்லதே செய்ய அவர் அழைத்திருக்கிறார்.
இருக்கிறார். भलाई करने के लिए அவர் बुलाया நன்மை है। செய்கிறவனாக சுற்றிட்டு भलाई करते हुए घूम फिरता அவரை है, நம்ம நம்பணும். उसे भरोसा रखना है। அப்போ இந்த அந்த மார்த்தாள் மரியாளுக்கு லேட்டா போறாங்க, நேரம் ஆயிடுச்சு. जो माता मरियम ने देरी से वापस जाते हैं, அவங்க இறந்து போயிட்டாங்க. वो मर गया है, 4 நாள் ஆயிடுச்சு. 4 दिन हो गया है। ஆண்டவர் வந்திருக்காரு, மார்த்தாள் ஓடி வந்துட்டாங்க. परमेश्वर आया करके तो बहुत वो लोग माता लाने लगी। மார்த்தாளை சந்திச்சோடனே ஆண்டவர் சொன்னாங்க மரியாதை கூட்டிட்டு வாங்க. जब माता को देखते ही मरियम को लेकर आओ। மரியாதை கூப்பிட்டு மரியாதை ஓடி வந்தாங்க. मरियम भी दौड़ के आने लगी। எங்க இந்த மார்த்தாளை சந்திச்சாரோ அதே இடத்துல தான் இயேசு வந்து நிற்கிறாங்க. कहाँ माताल को देखे उसी जगह पर परमेश्वर खड़ा है। அப்போ நம்ம அவரை விசுவாசிக்கணும், நம்பணும். हम विश्वास करना, उनके ऊपर भरोसा रखना है। மார்த்தாள் என்ன சொன்னாங்க? माताल ने क्या कहा? 4 நாளாகவே 4 दिन हो गया बदबू मारे। ஆண்டவர் என்ன சொன்னாரு? परमेश्वर क्या நீ कहा? விசுவாசித்த तुम विश्वास करेंगे, மகிமை காணும். परमेश्वर की महिमा को நம்ம देखेंगे। வாழ்க்கை நாளரா आज हमारी जिंदगी में बदबू आ सकती है। நம்மளை சேர்க்கலாம். பைசா இல்லைன்னா ஒருத்தர் சேர்க்க மாட்டாங்க. रुपया नहीं तो कोई भी हमारे निकट नहीं लेते हैं, ஆண்டவர் சேர்ப்பார். लेकिन परमेश्वर निकट लेता நம்ம है। மறந்துடுறோம். हम भूल जाते ஐயோ, हैं, அவங்க நம்ம சொல்லலையே, இவங்க நம்ம சொல்லலையே நம்ம நினைக்கிறோம். हाँ उन्होंने नहीं बोला, इन्होंने नहीं बोला कर தேவையில்லை. वो जरूरत नहीं அது है। கிருபை போதும், அவர் போதும். उनके अनुग्रह उन्होंने काफी है। அதான் லூக்கா 2 அதிகாரம் लूका 2 अध्याय, ஆண்டவர் பற்றி அதை சொல்லுங்க, அதை எடுங்க. அதுதான் நமக்கு वही हमारे लिए है अनुग्रह। எடுத்துட்டீங்களா? அதுதான் எந்த வசனமா? 40 2:40 ஆ, பிள்ளை வளர்ந்து ஆவிலை பலன் கொண்டு அதானே ஆமா. ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இது போதும். அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு ஐஸ்வர்யமானதான் இருந்தார். जो जिंदा रहने तक वो धनवान होने சிலுவையில लगे। மாத்திரமே எல்லாம் இழந்தார். सिर्फ क्रूस पे सभी कुछ खो गया। ஐஸ்வர்யமான கல்லறைக்கு தான் அவர் போனார். वो धनवान की उस खबर में गए थे। பிள்ளை வளர்ந்து बालक எதுல बढ़कर பலன் கொள்ளணும்? कहाँ में बलवत होना है? आत्मा में बलवत होना है। அப்படின்னா ऐसे बोलेगा तो மனுஷ மார்க்கமா பேசக்கூடாது, மனுஷமா பேசக்கூடாது. मनुष्य की रीति से बोलना नहीं चाहिए। அவன் இப்படி செய்வேன், நானும் அப்படி செய்வேன் அது சொல்லவே वो ऐसे केस के लिए मैं उसके लिए मैं ऐसे करूंगा करके नहीं बोलना है। வாக்குவாதம் பண்ணவே கூடாது. நான் செய்தி கொடுப்பேன், நான் வாக்குவாதம் பண்ணிட்டு वाद வந்து विवाद नहीं करना है कर சமாதானத்தையும் இழந்துட்டேன். நான் शांति को मैं खो गई ஒரு थी। நாள் ஒண்ணு சொன்னா அவங்க ஸ்வீட்டா பேசி முடிச்சுட்டு வரணும். एक व्यक्ति कुछ बोलते उसके साथ अच्छी सी बात ஆனா कर என்னையும் மன்னிச்சு சேர்க்க. लेकिन मुझे भी क्षमा कर मैं लेता யார் है। எப்படி பேசினாலும் அவங்க யாரையும் புண்படுத்த கூடாது. कोई कैसे भी बोलने दे, किसी को चोट नहीं करना है। பிள்ளை எதில் வளருது? अभी बालक किसमें बढ़ता மாம்சத்திலும் है? வளருது, ஆவியிலும் வளருது. मांस में भी बढ़ता है और आत्मा में भी बलवंत होता है। ஆவியில பலம் கொண்டு आत्मा में प्रकट होकर ஆவியில பலம் கொள்ளும்போது நம்ம ஞானத்தினால் நடைபெறும். आत्मा में बलवंतों से में ज्ञान से बढ़ जाते हैं। தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. परमेश्वर के अनुग्रह उनके पास இது गया। நமக்குரியது. ये अपनी है। இயேசுவானவர் மனிதனாக பிறக்கும்போது அவருக்கு உரியதானால் இயேசு நம்ம வந்திருக்க எனக்கும் உங்களுக்கும் உரியது. यीशु मसीह जन्म में उनकी है तो हमारे लिए आज है गए। அப்படி கிருபை வல்லமையாக மாறி செழிப்பிக்க தருது. उनके अनुग्रह सामर्थ्य से होकर हरियाली देता है। ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने நீ कहता है விசுவாசித்தால் तो विश्वास करेंगे। இதுதான் यही है, தேவனுடைய மகிமையை காண்பார். परमेश्वर की महिमा को அது देखेंगे। என்ன காரியத்துல இல்ல, अभी कौन सी कार्य में नहीं அனாதைகள் है। நிறைய பேர் இருந்தாங்க. सभी लोग भूख लगते हैं। ஆண்டவருடைய சீசர் சொன்னாங்க, நீங்களை அனுப்பி விடுங்க. परमेश्वर चेले को कहा तो इसे நீங்க தான் भेजो, கொடுக்கணும். तुम उसे भोजन देना है। என்ன இருக்கு உங்ககிட்ட? तुम्हारे पास क्या கொஞ்சமா है? ரெண்டு வேணும். 5 रोटी 2 அந்த मछलियां வானத்தை है। பார்த்து சோதரிச்சு அவர் நன்றி சொன்னார். आकाश को देखकर धन्यवाद करते थे। நம்ம கொஞ்சம் இருக்கலாம், ஜோமனி அவர் இன்க்ரீஸ் பண்ணார். हमें थोड़े से उसे प्रार्थना करते करते से उसे बढ़ोतरी करना நம்ம है। சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நம்ம கவனிக்கணும். हमें शांति के योग्य अनुसार हमें அவர் सोचना है। ஆவியில கலங்கி கண்ணீர் விட்டார். आत्मा में जो बहुत व्याकुल हुआ आंसू அவங்க देने लगे। விசுவாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு பலம் இல்ல. उनकी विश्वास करने के बल नहीं அதனால है। நானுங்காங்க. इसके लिए बदबुआई की कर மரியாதை சொல்லுங்க, நீங்க இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு சொன்னாங்க. मरियम कहती है आप रहेगा तो ये सब कुछ नहीं இதெல்லாம் கேட்டு होगी। அவர் கண்ணீர் விட்டார். ये सब कुछ सुनकर आंसू बहते हैं। எவ்வளவு அன்பு தெரியுமா? कितनी प्यार मेरा நம்ம परमेश्वर है। விசுவாசிக்காம இவ்வளவு வேதனைப்படுவாங்களே. अब विश्वास के बिना इतनी वेदना இந்த उठाते இடத்துல हैं அவர் கண்ணீர் விட்டார். और एक जगह पर आंसू बहने लगे। எந்த இடத்துல கண்ணீர் விட்டார்? कौन सी जगह पर? லூக்கா 19 लूका 19 अध्याय அதுதான் நினைக்கிறேன். 19 தானே? தமிழ்ல வந்த போது
வசனம் சொல்லுங்க. 1941 में है। இப்போ முடிச்சுட்டேனா? அவர் சமீபமாய் வந்து जब उसने निकट आकर नगर को देखकर அதற்காக கண்ணீர் விட்டார். उसके तरस खाए और रोए। இங்க எதுக்கு கண்ணீர் விட்டார்? अब यहाँ पर क्यों आंसू बहने நான் लगे? உயிரோடு இருக்கேன். मैं जिंदा हूँ, நான் தான் உயிர்த்தெழும் ஜீவமா இருக்கேன். मैं जिलाना और மார்த்தாள் மரியா என் கூட பழகி இன்னும் தெரியலையே. मार्था और मरियम मेरे संग होकर भी अभी तक नहीं पता அதனால है। ஆவியில கலங்கி அவர் கண்ணீர் விட்டார். इसलिए आत्मा में जो व्याकुल होकर रोने அப்படி நான் लगे। நினைக்கிறேன். ऐसे में सोच இங்க में எதுக்கு கண்ணீர் விடுதாரு? अभी यहाँ पर क्यों आंसू बहता है? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் तुझे मिला हुआ इस दिन में உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை तेरी शांति के मेल को நீ அறிந்திருந்தாயானால் तुम देखेंगे तो जो भलाई होता है। நம்ம வீட்டுக்கு சமாதான பிரபு வாசம் பண்ணணும். हमारे घर पर शांति की நம்ம राजकुमार வீட்டுக்கு निवास करना, சமாதானம் இருக்கணும். हमारे घर पर शांति होना है। மோசமான சூழ்நிலை சமாதானம் பறிக்க மாதிரி இருந்தாலும் சமாதானம் நம்ம விட்டு போகாது. बुरी हालत में शांति खोने और परिस्थिति आएगा तो भी शांति नहीं जाएगी। அந்த எருசலேம் நகரத்தார் ஆண்டவரை கனமளவே இல்ல. इस्राएल की नगर वाला परमेश्वर की भरोसा பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு இம்மைக்குரிய பொருள் இருந்துச்சு. परिचित सदस्य सभी इस संसार की वस्तु रहा, அதிகாரம் இருந்தது. अधिकार थे। ஆண்டவரை ஒரு மனுஷனாக நினைச்சு அவர் செய்த கிரியைகளை அவங்க பார்க்கல. परमेश्वर के मनुष्य के रीति से सोचकर उनके किया वह क्रिया को नहीं देखा அவர் है। அற்புதம் அடையாளம் செய்தார். தேவன் என்று அவனை குருடாயிட்டாங்க. उनकी चिन्ह चमत्कार को देख के लेकिन वे अंधेपन हो गए हैं। அதனால அவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்தாங்க. इसीलिए उन्हें हाकिनी की दंड देता है। அவங்க சமாதானத்துக்கு ஏற்றவர்களை சிந்திக்கவில்லை. उनकी शांति के अनुसार सोचे नहीं थे, அதனால கண்ணீர் விடுவார். इसलिए आंसू बहते हैं। நீங்க இப்படியெல்லாம் அழிக்கப்பட போறீங்க. आप ऐसे बिठाने वाला है। நாளிலும் நமக்கும் நம்ம சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்க इस दिन हमारे संतान आशीष होने के लिए கர்த்தரை நம்பணும். परमेश्वर की भरोसा रखना है। கர்த்தரை நம்புகிறவனோ परमेश्वर की भरोसा करने वाला हरियाली நம்ம होगी। இல்லாத காலத்திலும் வறட்சியாலும் வேதனையாலும் பிசாசால் நம்ம துன்பப்படும் போது हम सूखेपन में जो और कष्ट उठाते समय शैतान के विरुद्ध संकट